ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அமைதி எவ்வளோ பெரிய ஆயுதம்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருப்பாங்க. ஆனா அவங்கள பத்தி அவங்க அவங்க சொல்றது கரெக்ட்டா இருந்தாலும், உண்மையா இருந்தாலும், ஆனா அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருக்கா, கத்திட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க அமைதியா இருப்பாங்க. அவங்க மேல தப்பே இருந்தா கூட, அந்த பொண்ணு அமைதியா இருந்துச்சுப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. எத்தன பேர் வீட்ல பார்த்துருக்கீங்களா? எத்தன இடத்துல நீங்கலாம் பார்த்துருக்கீங்க? உங்க கூட அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் ஒன் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்மளுக்கு ஏதோ தேவை நம்ம சண்டை போட்டு கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் சொல்லுவாங்க, "என்னம்மா பிரச்சனை? அவ எப்ப பார்த்தாலும் கத்தினே இருக்கிறா. அதுதான் பிரச்சனைன்னு" சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா? அவங்க பேசிட்டு "நீ பேசுறா, எவ்வளோ பேசுறியோ பேசுறான்னு" சொல்ற மாரி பேசிட்டே இருப்பாங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சைலன்ட்டா அமைதியா இருப்பாங்க. என்ன விஷயமோ அத மட்டும் சொல்லிட்டு அமைதியாயிடுவாங்க. நீ கத்துனா கத்திக்கோ, எதனா பண்ணிக்கோ. அமைதியா இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு எனர்ஜியும் சேவ் ஆகும். அப்புறம் வந்து அந்த பொண்ணு அமைதியா இருந்துச்சுப்பா. இந்த பையன் தான்வா திட்டினான், அந்த பொண்ணு தான்வா திட்டினான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அமைதி வந்து அவ்ளோ பவர்ஃபுல் வெப்பன். ஏன்னா நம்ம வந்து கத்தி சாதிக்க முடியாதத கூட அமைதியா இருந்துட்டு, பொறுமையா இருந்துட்டு சாதிச்சுட்டு போயிடலாம். இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு அது வந்து நம்ம எதனா ஒரு நம்ம வீட்டுக்காரோ, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோ எல்லாம் எதனா பேசும்போது நம்ம வந்து நம்ம மேல தப்பா இருக்கோ இல்லையோ, ஆனா நம்ம போயிட்டு நான் நம்ம மேல தப்பான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு, "இது பண்ணாதீங்க. நான் அப்படி சொன்னேன்ல, அப்படி சொன்னேன்னு" சொல்லிட்டு கேட்கறதுக்கும் அமைதியா இருங்க. நம்ம இவ்ளோ பேசுறோமே, அவன் நம்ம மேல எவ்ளோ பொறுமையா இருந்தான்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம மேல இன்னும் கொஞ்சம் அன்பு தான் ஜாஸ்தி ஆகும். இது வந்து இது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபங்ஷனுக்கு போவோம். ஃபங்ஷனுக்கு போயிட்டு எல்லா வேலையும் நம்ம இழுத்து செய்வோம் ஒரு கேரக்டர். ஆனா திடீர்னு எதனா ஒரு கோவம் ஏதோ ஒண்ணு வந்துச்சுன்னா கொஞ்சோண்டு கோவமா பேசிருவாங்க. ஆனா ஒரு கேரக்டர் வருவாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு அலங்காம குலுங்காம வந்துட்டு ஃபோட்டோக்கு போஸ் குடுத்துட்டு, சாப்பிட்டு, நீங்க யாரும் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணு லைட்டா சிரிச்சுட்டு, அவங்க பாட்டுக்கு எந்த வேலையும் செய்யாம போயிடுவாங்க. ஆனா அந்த கேரக்டர் வந்து, அந்த பொண்ணு வந்துச்சு, அவ்ளோ அமைதியா இருந்துச்சு. அவ்ளோ நல்லதா பண்ணிட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இவளா அந்த பக்கம், இந்த பக்கம் ஓடின்னு ஆடின்னு திரிஞ்சா, கத்தின்னு தான் திரிஞ்சா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால நம்ம எவ்வளோதான் வேலை செஞ்சு நம்ம எல்லாமே பண்ணாலும், ஆனா நம்ம என்னது சவுண்டா பேசுனோம்னா, ஜாஸ்தி பேசிட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், அப்படியே சிக்னல் குடுப்பாங்க. எப்படி பேசுறா பாரு, லக லக லகலான்னு பேசின்னு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேசுறது தப்பு இல்லைங்க. ஆனா வந்து பேசுறதுனால நம்ம எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும். நம்ம கூட இருக்கவங்களும் ஜாஸ்தி பேசுறா, எப்ப பார்த்தாலும் பேசினே இருக்கிறா, ஆன்ட்டு இப்படி இப்படி பண்றதும், ஆமாமா இதான்னு பேசின்னு இருக்கும்போது, ஆ ஆமான்னு சொல்லிட்டு மூஞ்சி சுளிப்பாங்க. அதுக்கு நம்ம யார்கிட்டயும் பேசாம யார்கிட்டயும் பேசவே கூடாதுன்னு சொல்ல. நான் அளவா பேசிட்டு அமைதியா இருந்தா நம்ம மதிப்பும் உயரும். நம்மள யாரும் அலட்சியப்படுத்த மாட்டாங்க. நம்ம எல்லார் கூடயும் பேசிட்டே இருப்போம். நம்ம கண்டுக்காதம்போது நம்மளுக்கு தான் தெரியும். நம்மள கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்றதுக்கு பரவால்ல. அவங்க பேசுறாங்கன்னா நம்ம பேசலாம். நம்ம பேசுறத அவங்களுக்கு ஏத்துக்கலையா, அவங்க கிட்ட பேசி என்ன போறோம்? எதுவுமே பண்ண போறதில்ல. அதனால நம்ம சைலன்ட்டா இருந்தா, நம்ம சைலன்ட்டா இருக்கும்போது நம்மளுக்கான அன்பு நம்மள தேடி வரும்போது தெரியும். நீங்க அமைதியா ஒரு ஒரு 2 வாரம் 1 வாரம் இருந்து பாருங்களேன். இல்ல ஒரு 3 நாள் இருந்து பாருங்களேன். அப்ப தெரியும். உங்களுக்குலாம் யாரெல்லாம் பேசலையோ அவங்களுக்குன்னா, "எப்பா! போயிடுடா சாமின்னு" சொல்லிட்டு அமைதியாயிடுவாங்க. நீங்க அமைதியா இருக்கும்போது, "ஏன்டி இவ அமைதியா இருக்கன்னு" சொல்லிட்டு வரும்போது தான் உண்மையான அன்பு உங்களுக்கு யாரு உங்க மேல வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அதனால அமைதி எப்பவுமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்துலலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.